எண்கணித ஏவி பாலா நம்ம குபேர கலச அறக்கட்டளையினுடைய நிறுவனர்கள் ஒரு கைதட்டல் கொடுத்து வரவேற்பை கொடுக்கலாம். ஐயா. ஓம் ஓம் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமோ நம சிவாய. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய ஐயா கேபி ராதாகிருஷ்ணன் ஐயாவுடைய கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு, இன்றைக்கி நம்ம ஐயா இத்தனை வருஷம் விட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இன்னமும் பல ஜோதிட கருத்தரங்கள் நடத்தி மாநாடாக மாறி உங்களுக்கு நல்ல முறையில் எல்லா ஆட்களுக்கும் இந்த ஜோதிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு மனமாற எங்களுடைய குபேர கலச அறக்கட்டளை மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கனாலே எண்கணிதம். இப்போ எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே நியூமராலஜி அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த நம்ம பார்க்கக்கூடிய எண்கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த எண்கள்லாம் எப்படி பயன்படுகிறது என்பதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த எண்கள் எல்லாமே ஜோதிட ரீதியாக நம்ம ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி நம்பர்களுக்கு உண்டான கிரகங்களை நம்ம சுட்டி காட்டுறாங்க. இப்போ 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சூரியன், 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், இது மாதிரி 9 கிரகங்களுக்கு நம்ம கிரகங்களை சுட்டி காட்டுறாங்க. அந்த கிரகங்கள் ரீதியாக அவங்களுடைய ஜாதக ரீதியில் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதன் ரீதியாக அவங்களுக்கு நம்பர்களாக நம்ம எடுத்து கொடுக்குறோம். இது எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், ஒன்று ஃபோன் நம்பரை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர்கள், அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வண்டி நம்பர்கள், அடுத்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்ட் எண்கள். இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு மெயினான முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. இது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு இன்றைய காலகட்டத்தில் தசா புத்திகள் இது எல்லாமே நம்ம பார்த்தாலும் கூட நம்ம வைத்து பயன்படுத்தக்கூடிய எண்களையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா தடைக்கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இன்றைக்கி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம். திசை புத்தி அந்தரம் எல்லாமே சூச்சமும் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. 2ல் உட்காந்து எனக்கெல்லாம் இதெல்லாம் ஆய்வின் ரீதியாகத்தான் நம்ம இப்போ சொல்லிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 7-8 வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கனால இதை ஒரு ஆய்வாக நம்ம எடுத்து செஞ்சதுக்கப்புறம் தான் மக்களுக்கு நம்ம உள்ளே சொல்லிகிட்ருக்குறோம். அப்போ எனக்கு 2ல் குரு நின்று வேலை செஞ்சிட்ருக்காரு, குரு தசை ஆரம்பித்து போயிட்டுருக்காரு. இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. அப்போ இந்த என்ன காரணம் நம்ம தேடி போகும்போது அப்போ தான் நம்மளுக்கு ஒரு புலப்படுது ஒரு விஷயம். அப்போ எந்த விஷயத்தில் நம்மளுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது அங்கே பிரச்சனை இருக்கக்கூடியது நம்ம வச்சுருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில். அப்போ அந்த ஃபோன் நம்பர் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நம்பர். அந்த நம்பரில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே சரியில்லாமல் இருந்ததுனால நம்ம தொழில் என்ன தான் முயற்சி பண்ணாலுமே அங்கே தோல்விகள் மட்டுமே நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல எண்களை எடுத்து அப்போயெல்லாம் படிக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது இந்த எண்கணிதத்தில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்து அதுக்குள்ளே போகும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்களெல்லாம் மாற்றி அப்போ பயன்படுத்தின பிறகு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே நம்மளுக்கு உள்ள மாற்றங்கள் கிடச்சிச்சு. அப்போ எந்த விஷயத்தில் என்ன இருக்குன்றது எல்லாருமே ஆய்வு பண்ணணும். இப்போ ஜோதிடம் மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டோம். இப்போ நல்லா இருக்குது, எல்லா திசை புத்தி எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம இதில் போய் நம்ம மாற்றி பயன்படுத்தி ஆய்வுக்கு எடுத்து நம்ம ஒரு மாற்றத்தை கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எது மாதிரி விஷயங்களை இப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ 1ல் இருந்து 108 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை இந்த கட்டங்களில் 12 கட்டங்களில் நம்ம அதாவது உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அப்போ எதன் ரீதியாக இப்போ எல்லாருமே பேசுனது எல்லாருமே நட்சத்திர பலன்களை பற்றி பேசுனாங்க. கேபி அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம நட்சத்திரம் உபநட்சத்திரம் இந்த மாதிரி விஷயத்துக்கு உள்ளதான் போகணும். அதே மாதிரி தான் அந்த 108 நட்சத்திர பாதங்களுக்கும் அந்த 108 நம்பர்களையும் ஆட் பண்ணி தான் நம்ம இந்த பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த லக்னம் அப்படின்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இப்போ அவருக்கு பணப்பிரச்சனையாக இருக்குது, தொழிலில் ஒன்றும் சிறப்பில்லை அப்படின்னாக்கும் அவருக்கு எந்த பாவத்தை இயக்கணும்னு பார்த்து அந்த இயக்கக்கூடிய பாவத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்களை எடுத்து அவர்களுக்கு ஃபோன் நம்பராக நம்ம கொடுக்குறோம். அப்படி நம்ம ஃபோன் நம்பராக கொடுக்கும்போது அந்த நம்பர்கள் அவர்களுக்கு அங்கே வேலை செய்கிறது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அவருடைய ஃபோன் நம்பராக இருந்தாலும் சரி வண்டி எண்ணாக இருந்தாலும் சரி ரிஜிஸ்டர் பண்ணி தான் அவங்க எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குது. ஏன்னா ஒரு விஷயம் ரிஜிஸ்டர் நம்ம பேரில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த விஷயம் இப்போ ஒரு லேண்டு ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டு நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுனாலே அது பேச ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ ஜோதிடத்தில் 4ஆம் பாவம் செயல்படுது, சுக்கிரனுடைய தசாபதி நடக்குது அப்படின்னாக்கும் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதே மாதிரி தான் அப்போ ஒரு லேண்டு வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னாக்கும் இது மாதிரி விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அடுத்து ஒரு வண்டி எண்ணாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பேரில் ரிஜிஸ்டர் ஆகும்போது அது நமக்கு பேசும். அவசியம், கட்டாயம் 100% பேசும். அப்போ பேசக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாக இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவே ஆகாத நம்பர்களை நம்ம கையில் வச்சுருக்கும் போது அது ஆகாத விஷயங்களை தான் கொடுக்கும். இப்போ ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 5 விஷயங்களாக நம்ம பிரிக்கிறோம். அப்போ 5 விஷயங்களாக எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, முதல்ல இருக்கக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகரை குறிக்கக்கூடியது. 2வது வரக்கூடிய 2 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை குறிக்கக்கூடியது. 3வது வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழிலை குறிக்கக்கூடிய எண்கள். அப்போ 4வது வரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சொத்துக்களை குறிக்கக்கூடியது. 5வது வரக்கூடிய எண்கள் அந்த 2 எண்களாக பார்க்கும்போது குழந்தைகளை குறிக்கக்கூடியது. குழந்தையே இல்லை சார், நான் கல்யாணமே பண்ணலை அப்படின்னாக்கும் அவருடைய ஜென்ரேஷனை குறிக்கக்கூடியதா அந்த நம்பர். அப்போ அந்த நம்பர்களுக்குரிய 10 எண்களையும் நம்ம டோட்டல் பண்ணி வரக்கூடிய எண்கள் எதுன்னு பார்த்து அந்த நம்பர்கள் என்னன்றதை பார்த்து தான் அவர்களுக்கு பலன்களை நம்ம எடுக்கலாம். அப்போ ஒரு நம்பர்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு முறை மட்டும்தான் கூட்டணும். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை கூட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 54 அப்படின்னாக்கோ அந்த 54 கூட்டி அதை 9 ஆக்கிடுவாங்க. அப்படி கூட்டக்கூடாது. ஒரு விஷயத்தை ஒரு முறை மட்டுமே கூட்டணும். கூட்டி வரக்கூடிய என்ன நம்பரோ அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்னு தெரிஞ்சு அதற்குண்டான பலன்களை கூறும்போது மிக சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அப்படி ஒருத்தருக்கு நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கே வந்து அவர் எடுக்கும்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவராக போயிட்டு இருக்கும்போது ஒரு நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பார். அவருக்கு தசா புத்திகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கோ அவருக்கு அந்த தொழில் ஸ்தானம் மட்டும் நல்ல நம்பர்களாக அமைஞ்சிருக்கும். அதுவே அங்கே தசாபுத்திகள் சரியில்லாத சரியில்லாத நேரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு ஆகாத நம்பராக அமைஞ்சு அந்த ஃபோன் நம்பர் வந்த பிறகு அவர் படாத பாடுபட்டு எங்கிட்டாவது ஓடிடலாமா அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே வந்து கொண்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா முதல்ல அந்த நம்பர்களை செக் பண்ணணும். எதை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அந்த எண்களை இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த நம்பரில் நீங்கள் போட்டு அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் என்னென்னு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கலாம். அதுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரவருடைய ஜாதகத்தை வச்சு தான் அங்கே வந்து சரிப்படுத்தணும். ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த எண்களில் என்னென்ன நம்பர்களை எடுக்கணும், அதை எப்படி நம்ம வச்சு பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம ஜாதகத்தை வச்சு எடுத்து கொடுக்கும்போது தான் அந்த நம்பர்கள் அவர்களுக்கு வேலை செய்யும். அப்போ இந்த மாதிரி எண்களை எல்லாம் எடுத்தால் உடனே நம்ம வந்து வேலை செய்யுமா அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப பேர். இப்போ எடுத்தாலும் உடனே நம்மளுக்கு வேலை செய்யுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வேலை செய்யாது. 3 மாத காலங்கள் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஏன்னா நம்ம 10 வருஷம் 20 வருஷம் வச்சுருப்போம். அப்போ உடனே நம்மளுக்கு மாறும் மேலேருந்து கொட்டுமா அப்படின்னு பார்த்தே கொட்டாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே மாறும். அப்போ நல்ல விஷயங்களை தேடி நம்ம போகும்போது நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும். நம்ம எதை தேடி போகிறோமோ அதுதான் நம்மளை தேடி வரும். இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம யூடியூப் பார்த்தீங்கனாலே நம்ம இப்போ ஜோதிடத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட விஷயங்கள் எல்லாமே இழுத்து கொண்டு வரும். இதுவே வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னாக்கும் அது மாதிரி விஷயங்களை தான் நம்ம கொண்டு வரும். அப்போ நம்ம எதை தேடி போகிறோமோ அதுதான் நம்மளை தேடி வரும். அப்போ நம்ம நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ இதில் முக்கியமாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் நம்பரை வந்து அவங்களே எடுத்துடுறாங்க. ஏன்னா வீடியோக்களை எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு நல்ல நல்ல நம்பர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துடுறாங்க. எடுத்த நம்பர்கள் அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. சார் இந்த நம்பரில் நல்லா இருக்குங்க சார், ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது. அது எப்படி வேலை செய்யும்? அது அப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து அதில் இருக்கக்கூடிய நம்பர்களில் மெயினாக நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கணும். தொழிலில் இருக்கக்கூடிய நம்பர்கள் வலுவான நம்பர்களாக எடுத்து நம்ம பயன்படுத்தணும் போது தான் அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யும். ஏதோ ஒரு நம்பரை எடுத்து போட்டு நம்பர் வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒரு மனிதனுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வலுவாக இருந்துச்சுன்னா வேறு எல்லாத்தையுமே மேக்கப் பண்ணிக்கலாம். ஆனால் தொழில் மட்டும் டவுனாக போயிடுச்சுனாக்கும் எல்லாமே நல்லா இருந்தாலும் அங்கே மேக்கப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மெயின் தொழில் தான். ஏன்னா இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையினாலுமே நம்ம மேக்கப் பண்ணிட்டு போய்க்கலாம். அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாமே அங்கே டவுன் ஆயிரும். அப்போ ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அடுத்து வண்டி எண்ணாக இருக்கட்டும், இப்படி அவரவருடைய என்னென்ன பயன்படுத்தணும், ஒரு ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டுகள், அப்போ நம்ம ஒரு அதாவது பேங்கில் போட்டு நம்ம பணம் எடுக்கும்போது பாஸ்வேர்டு எண்கள் பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தக்கூடிய எண்களும் சரியான நம்பர்களை போட்டு எடுக்கும்போது அந்த பணம் விரயம் முதல் ஆகாது. விரயமாகாமல் நல்ல விஷயங்களுக்கு அங்கே வந்து வேலை செய்யும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த எண்களை எப்படி
புகுத்தி நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோக்கள் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பரை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டுக்குங்க. ஏன்னாக்கும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணால் நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேச முடியாது. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு என்ன சார் பலன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே அது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஏன்னா உங்களுக்கு இதுக்காகவே ஒரு ஆளை போட்டு வச்சுருக்கோம். அதனால் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு அதுக்குண்டான ரிப்ளை உடனே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து சார் சொல்ல மாட்டார், ஏதாவது ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறார் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா வேலைப்பளு அதிகமாக இருக்கனால இது மாதிரி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு அதன் பிறகு நீங்கள் வந்து அதுக்கு மாற்றலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த கருத்தரங்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமது சட்டக்கல்பு தங்கவேல் அவர்கள் இந்த மிகச்சிறந்த எண்கணிதங்களை திருப்பூர் முழுவதும் பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பிரசன்ன ஜோதிடம் என்ற 6ஆம் ரீடரில் கேஎஸ்கே அந்த நூல் தான் முதல்ல தமிழில், அது இலங்கை தமிழர்கள் தான் மாத்தளை கணேசரும் சிவபாதம் 2 பேரும் வெளியிட்டாங்க. அப்போ அவங்க இவர் ஐயா சொல்கிறது தான் அதில் பதிவு பண்ணுறாங்க. பிரசன்னம்ங்கிறதே 108 பாதங்களில் அவன் எந்த பாதத்தில் நிற்கிறான்னு சொல்கிறதுக்காக 108க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லித்தான் அந்த பிரசன்னம் டெவலப் ஆச்சு. 12க்குள்ளே சொல்கிறதும் கூட வழக்கு. சில பேர் ஒரு பொருள் கொடுத்து அந்த கட்டத்தில் வைக்க சொல்கிறது, இப்படித்தான் பிரசன்னம் டெவலப் பண்ணுது. ஆனால் அந்த எண்கணிதத்தை எடுத்துகிட்டு அதில் துல்லியமான பலனை சொல்லி மனிதர்களை வாழ வைக்கின்ற சிறப்பை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலத்த கைதட்டல்களை கொடுத்து நான் வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த மாதம் நீங்கள் வரணும். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.